கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வேத விதமாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சீயோனில் துயரப்படுகிறவர்கள் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் குறையையும் கொடுக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியை பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆச்சனங்களே, அவர் துன்பத்தின் மத்தியிலே, நம்முடைய சத்துருக்கள் முன்னாடி இருக்கிற மத்தியிலே, நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராகவே காணப்படுகிறார். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே, நீரே பெரியவர், உங்களால் எல்லாம் அதிசயம் செய்யக்கூடும் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். என்னோடு சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு வைத்தால் கடலை திறந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிறந்த காலம் ஒன்று சேரும், நீ மூச்சு வைத்தால் கடலை பிறந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிறந்த காலம் ஒன்று சேரும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இருக்கிற இடங்களில் நல்ல காரணை தட்டி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும், அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நல்ல காரணங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? காற்றை அனுப்பி கையை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, ஒரு காற்றை அனுப்பி காலை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், எல்லாரும் கரங்களை தட்டி, சேரக்கூடாத ஒளியில் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியிலே, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Praise the Lord. Hallelujah.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ், நீ மூச்சுவிட்டால் கடலை திறந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த காலம் ஒன்று சேரும். நீ மூச்சுவிட்டால் கடலை திறந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த காலம் ஒன்று சேரும். உமக்கு ஒரு தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு மாறாத ஜீவன். நல்லவர் என்று சொல்லுவோமா? ஓ thank you Father. Praise the Lord. Hallelujah. அவருக்கு உதவி தேவையில்லை. Amen. Hallelujah. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும் என்று சொல்ல வேதத்திலே பார்க்கிறோம். Amen. Hallelujah. இந்த நாளில் உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம், Amen, எல்லாமே மனுஷன் மேல இருக்க கூடாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். Amen. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் உங்க தேவையை எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். Amen. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. என்னோடு சேர்ந்து பாடலாம். Amen. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், இயேசுயா ஆசீர்வாதத்தின் வாசல் என்று சொல்ல போகிறோம். Amen. என்னோடு சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி அவனை மையப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். Amen. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, இது வானத்தின் வாசல். சொல்லுவோமா? நேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் சேர்ந்து இது வானத்தின் வாசல். நேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, கரங்களை உயர்த்தி வானத்தின் வாசல். நேசையா நேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்ல முடியும், அவர் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். அதை சார்ந்தே நேசப்பா மாத்திரமே. ஓ thank you Father. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கூடுதலே மனவே என்று விசுவாசிக்கிறீங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே.
வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் உயர்த்துவையா இயேசுயா ஆசீர்வாதத்தின் வாசல் மக்கள் எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேறு வாக்கு சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை குறைபடாதபடி அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையுள்ளவர்கள் என்னோட சேர்ந்து ஆவணம் சொல்லுகிறவர்கள் என்னோட சேர்ந்து ஆராதிப்போமா? ஓ தேங்க்யூ ஃபாதர். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாழ்காலாக என்னை மாற்றீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாழ்காலாக என்னை மாற்றீரே. அவரை பார்த்து சொன்னதை செய்யும் அளவும் அவர் நாளும் தேவன் நல்லவே மாற்றி விசுவாசிக்கிறீங்க. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட தேவன் கைவிடவே மாற்றி அவரை பார்த்து வானத்தின் வாசல் செய்யா செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் பெற்றே நல்ல கரங்களை தட்டி வானத்தின் வாசல் செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் பெற்றே நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவரே நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். அவரே நம்முடைய சேவையாக இருக்கிறார். அவரே நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை உங்க எதிர்பார்ப்பு இருந்தால் போதும். அவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே நம்பிக்கை உங்களை மாத்திரமா. ஓ தேங்க்யூ ஃபாதர். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி தலை சாய்க்கும் கல்லீரையா கோரை கல்லீரையா அவரே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறார். தலை சாய்க்கும் கல்லீரையா இத்தனை பேர் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் பார்த்து சொல்லலாம். கோரை கல்லீரையா நம்முடைய வாசல் வானத்தின் வாசல் இசையா இசையா ஆசீர்வாதத்தின் வாசல் உலகத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கை காரணம் நீரே என் வாழ்விலத்தவும் நீரே சொல்லலாமா? உலகத்தின் ஆழத்திலிருந்து என்னை ஆளுவை செய்பவர் நீரே. ஜீவன நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து உலகத்தின் ஆழத்திலிருந்து என் நம்பிக்கை காரணம் நீங்க மாத்திரம் ஐயா. என்னுடைய ஆதாரம் எதிர்பார்ப்பு தேவை நீங்க மாத்திரம் ஐயா. உண்மை நாங்கள் தேடி நாங்கள் வந்து இருக்கிறோம். என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நல்ல கரங்களை அசைத்து அப்பா நீங்க என்னுடைய ஆதாரம் சொல்ல போறோம். உம்மை ஆராதிப்பேன். எங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆர்ப்பரிப்பேன். நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஏகாயுள் வரை உம்மையே உம்மை சொகரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன்.
தலை தங்க மயமானவர், தாலை மூடி சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். சொல்லலாம் அவரை பார்த்து, தலை தங்கு மயமானவர், காலை மூடி சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். இருக்கிற பார்த்து சொல்லாமா, தலை தங்க மயமானவர், காலை மூடி சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். இவரே சாரோரின் ரோஜா, நீதியின் சூரியனும் இவரே, இவரை போல உள்ளவரை யாராலும் காத்து கூடுமோ? அவரை பார்த்து சொல்லலாம் வச்சனங்களே, இவரே சாரோரின் ரோஜா, இவரை போல அழகுள்ளவரை யாராலும் காக்க கூடுமோ? யாராலும் காக்க கூடுமோ? தலை தங்க மயமானவர், தாலை மூடி சுருளானவர், உள்ளத்தையே அசப்பா, உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், எங்கள் அன்பே அன்பே உருவானவர். மீண்டும் மீண்டுமா, தலை தங்கு மயமானவர், தாலை மூடி சுருளானவர், உள்ளத்தையே கொள்ளை கொண்டவரே, உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே அப்பா, அன்பே உருவானவர். அக்கினி பாலைகள் போல் அவர் கண்களின் தீருவே, பெருவெல்ல இரைச்சல் போல அவர் சத்தத்தோனி தீருவே, சத்தத்தை உயர்த்தி அக்கினி அவர் நம்மளை காக்கிறதாவே இருக்கிறது. சத்தங்கள் எல்லாம் நமக்கு நேராய் திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆச்சனங்களே, அவர் சத்தத்தோனி தீரோரே, அவனை பார்த்து சொல்லலாம், தலை தங்க மயமானவர், தாலை மூடி சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவரே, உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர், அன்பே உருவானவர். எல்லாரும் சேர்ந்து தலை தங்க மயமானவர், தாலை மூடி சுருளானவர், உள்ளத்தையே
எல்லாம் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷனை நாங்கள் தேடி நாடி ஓடவில்லை ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை அப்பா நான் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மை நாங்கள் முழு இதயத்தோடு ஆராதிக்கிறோம் என்று சொல்றோம். எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல உலகால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஓ நீ நல்லவர், அவர்களால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. வேலை இல்லாத நேரங்களிலும் கூட, பசியோடு இருக்கிற நேரங்களிலும் கூட உங்களை ஆற்றி தேக்க ஒருவர் என்று சொல்லி இருக்கிற நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடங்களில் நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் நம்புகிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் ஜீவனோடவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி இருக்கிற இடத்துல இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, என் முழு இதயத்தோட தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா. ஒருவேளை வீடுகளில் தனியா இருக்கிறீர்கள் என்று சொன்னா எல்லாம் அறையிலுக்குள்ள இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உட்கார்ந்து அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே ஒருவேளை தகப்பனே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா தகப்பனே, ஆண்டவரே நீங்க விரும்பாத காரியங்கள் தகப்பனே நான் செய்திருப்பேன் என்று சொன்னார்கள் மன்னிங்க என்று சொல்லி உங்களை ஃபுல்லா உள்ள ஒருபடியாய் உள்ள உட்கார்ந்து நல்ல ஒழுங்கால் படிக்கிட்டு உங்களுக்கு ஃபுல்லா சொல்லுங்க. ஆண்டவரே என்று முழுமையாய் தகப்பனே நான் பண்ணிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஓ நன்றியாக நம்ம சிறு வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, என்னோடு நீ பேசுங்க என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிராணநாதன் என்னில் வைத்த நாமன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் இயேசுவா ஆருயிர் நீசனா நீசதுசியனை நீசிக்கலானிலே ஒன்றுக்கும் உதவாத எங்களை அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நீசனா நீசதுசி என்னை நேசிக்கலானீரே நேசிக்கலானீரே. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே நானும் உடையவன், நீர் சொந்தம் நீர் சொந்தம் என்றென்றுமா ஆவியாத்மா சரீரவாதியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளும். மீண்டும் மீண்டும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நானும் உடையவன், நீர் சொந்தம் நீர் சொந்தம் என்றென்றுமாய் என்றென்றுமாய் ஆவியாத்மா சரீரவாதியா. நல்ல கரங்களை உயர்த்தி படைத்தீட்டே ஏற்றுக்கொள்ளும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே எங்களை உருவாக்குவே பயன்படுத்துவே பயன்படுத்துவே எங்களை பயன்படுத்துவே. மீண்டும் மீண்டுமாய் சொல்லலாமா, வாய்க்கு சொல்லலாமா. யாரெல்லாம் உங்க பாவத்தை அடிக்கிறீர்களோ ஆராதனை வேளையிலே அவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அவர் உங்களை இன்னும் அதிகமாய் நேசிக்க வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களில் யாரும் உங்களை பார்க்கல, இயேசுவா மாத்திரம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என் பாவத்தை மன்னியுங்க, உண்மை நாங்கள் உயர்த்தினோம். ஓ ஜீசஸ் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில்
எங்கள் பயன் மருத்துவே பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே 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 இயேசுவே நீ பாத்திரரே அல்லேலூயா சத்தமாய் நான் முதற்கொண்டு உங்களை புதிய மனிதனாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் கர்த்தர் சந்தித்தது. ஓ இந்த நாள் முதற்கொண்டு இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னார்கள். ஓ தகப்பனே, வியாதிகள் எல்லாம் மறைத்துக்கொண்ட தகப்பனே, வாழ்க்கையோட செழிப்பை கொடுத்தாண்டவரே, மறுரூபமாக்கியாண்டவரே, ஓ தகப்பனே, உமக்காக ஜீவிக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தருவீராக. Command the name of Jesus. Hallelujah. Oh, we la 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 shaka. Oh, hallelujah. Oh, my God, நன்றி ஆவியானவரே, எங்கள் பிள்ளைகளோடு பேசினதுக்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளோடு இடைப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. ஏதோ உடைந்த உள்ளங்களை தகப்பனே அப்பா நீர் ஆற்றி தேக்கி அக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மறுரூபமாக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் மாற்றி தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக தகப்பனே அவர் காலத்து வைக்க முடியாது நீ கிருபை பாராட்டினதுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்க காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உங்கள் அன்பினால் மூடி மறந்துக் கொள்ளுங்க. ரட்சிக்கும் பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கூட தேவ வார்த்தையை ஐயாவில் கொண்டு வர இருக்கிறார்கள். ஆமென். எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த கால வேளையில பெத்தானியா சபை மக்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இந்த கால வேளையிலும் நாம் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக நாம் யாவருமே கண்களை மூடி நாம் செவிப்போம். கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையிலும் என் பிள்ளைகளை ஆசிர்வதித்து, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசிர்வதித்து, அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நீ நன்மைக்காக நடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும், சமாதானமாய் மாறட்டும். அப்படி செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை யோவானின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிறியானவருக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆவியான தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை யோவான் தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில ஆவியானவர் சொல்கிற விலையேறப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாலிபமாகி முடித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை என்னவாய் இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லப்படுகிற காரியம்தான்
இது ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறதானதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலும் யோவான் சொல்கிறது என்ன என்று சொன்னால், இந்த உலகம் எல்லாம் துக்கத்தால் நிறைந்திருக்கும், வேதனையினால் நிறைந்திருக்கும், கவலையினால் நிறைந்திருக்கிறோம். நம்ம பார்க்கின்றோம் இப்போ நாட்களிலே சகல இடங்களிலுமே பொல்லாத நோய்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், நிம்மதி இல்லை, வேலை இல்லை, வீட்டில் அப்படியே அடங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியிலே நமக்கு நடந்து வந்தாலும், இந்த பூமியிலே போராட்டங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், ஆவியான தேவன் சொல்கிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்ம துக்கமான வாழ்க்கையை, இந்த 3 மாத வாழ்க்கையை பாருங்க, கடவுள் ஒரு வித்தியாசமாக மாற்றிருக்கிறார். இப்போ இந்த 4வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நன்மையான காரியத்தை அடைந்து இந்த கோவிட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறி, இன்றைக்கி அந்த தடைகள் எல்லாம் மாறி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்களும் வருகிற இந்த திங்கட்கிழமையிலிருந்து 18ஆம் தேதியிலிருந்து பணிக்கு செல்கிறதாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். மனிதன் ஆண்டவரை தேடும்போது, ஆவியான தேவனை தேடும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். உலகம் மாற்றிவிட முடியாது. உலக சுகாதாரம் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? இந்த நோய் எப்பொழுதும் மனிதனுக்கு இருக்கிறது போல தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நோய்களை அவரால் மாற்ற முடியும், அந்த பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். ஒருவேளை இந்த காலத்தில் நீங்கள் துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது? என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு ஆபிரகாமுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஏற்கனவே தேவனுக்கு பிரியமான வழிகளிலே அவன் மனைவி சொன்னதான சில காரியத்தை கேட்டு ஆகாருடைய மகனை வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதிலும் கூட அதை வளர்க்க முடியாதபடி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலையிலே தேவதூதன் சொல்லுகிறார், ஈசாக்குக்காக இஸ்மவேலை நான் அங்கு ஆஸ்வதிக்கப்பட முடியாது என்பதை குறித்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஈசாக்கை ஆண்டவர் ஆஸ்வதிக்க திட்டம் கொண்டபடினால் ஆபிரகாமோடு கூட பேசி சில சம்பவங்கள் நடக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கடவுள் சாராளுக்கு 99 வயசு, 90 வயது, அவருக்கு 100 வயது. அப்படிப்பட்ட வயதில் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அவர் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை பள்ளியிடம் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா? பயங்கரமான துக்கம். அதே போல் தான் ஆகார வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டு அந்த குழந்தையவும் வெளியே தள்ளும் போது அதில் ஒரு துக்கம் இருக்கு, அதில் ஒரு மனவேதனை. ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று சொல்லி மனவேதனையோடு கூட காணப்பட்டார். இந்த நிலைமையில பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, என் குழந்தையை இஸ்மவேலை நான் வெளியே விட வேண்டிய நிலைமை இருக்குது, நான் என்ன செய்யறது? அவர் மனம் கலங்கியிருக்கும். ஒரு பிள்ளையை வச்சுட்டு இன்னொரு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ள முடியுமா? முடியாது. ஆனால் இங்கு அந்த 2 குழந்தைக்கும் இவர் தள்ள வேண்டிய நிர்பந்தத்தை தேவன் இவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். அங்கு ஆபிரகாமுக்கு துக்கம் ஏற்படுகிறது. தன் மகனையே பெற்ற மகனையே வளர்த்து வாலிபம் பண்ணின அந்த ஈசாக்கை தேவ சமூகத்தில் கொலை செய்யும்படியாய், அதாவது வெட்டும்படியாய், பழி கொடுக்கும்படியாய் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆவியான தேவன் அவருடைய துக்கத்தையும் வேதனையும் மாறும்படி, அந்த குழந்தையை பலியிடாதபடி ஆண்டவர் தூக்கி எடுத்து ஆபிரகாம் கையில் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆபிரகாமுக்கு வந்தது போல தான் நமக்கு வந்துடும். நெருக்கங்கள் வரும், அந்த பாடுகள் வரும், அந்த உபத்திரங்கள் வரும். அந்த உபத்திரத்துக்கு மத்தியில் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டாரு, ஆவியான தேவனை தொழுது கொண்டாரு, அதற்காக தேவனை தரிசித்தாரு.
அவருக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதனால் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலும் ஆண்டவர் யோவான் 16:23 சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. நம்ம ஒன்றுமே கேட்கறதில்ல ஆண்டவர்கிட்ட. தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம ஏதாவது கேட்கிறோமா? கேட்கறதே கிடையாது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். ஆவியான தேவன் நாம் கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆவியான இடத்தில் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்படி உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது நம்முடைய பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். நம்முடைய வேதனைகளை அவரால் மாற்ற முடியும். நம்முடைய கவலை கண்ணீரை அவரால் தீர்க்க முடியும். நம்முடைய கடன்கள், நம்முடைய வியாதிகள், நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். மனுஷனால் மாற்ற முடியாது, தேவனால் மாற்ற முடியும். ஆகினால்தான் ஆவியான தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விலையேறப்பட்ட காரியம் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறார். அவர் சத்தியம் பண்ணுகிறார். நீ கேட்டேன்னா நான் தந்தை தீர்வேன் அப்படின்னு சொல்றார். அப்படி ஆண்டவர் சொல்லும்போது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு திட்டோட்டம், இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அப்ப ஆவியான தேவன் நம்ம கேட்கும்போது, இப்ப இருக்கிற இந்த கோவிட் நேரத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிற வேளையில எந்த காரியமா இருந்தாலும் கடவுளை பிடிச்சி கேளுங்க. வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாதுங்கிறான். அப்ப ஆவியான தேவன் நமக்காக செய்கிற ஆண்டவர், நமக்காக கொடுக்கிற ஆண்டவர். அவர் சொல்கிறார், நீ மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பனா? நீ அப்பத்தை கேட்டால் நான் கல்லை கொடுப்பனா? நீ முட்டையை கேட்டால் நான் தேலை கொடுப்பனா? நீ எதை கேட்குறியோ மகனே, அதை நான் தருவேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் பாருங்க நம்ம மேல எவ்வளவு கரிசனம் வச்சிருக்காரு. ஒரு தகப்பன் கூட ஒரு பிள்ளையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ, அதே போல அதற்கு மேலாக பல ஆயிரம் மடங்கு ஒரு தாயை காட்டிலும் ஒரு தகப்பனை காட்டிலும் அன்பு செய்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு. அந்த அன்பு செய்கிற ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இயேசுவை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய வேதனைகள் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய கவலைகள் சந்தோஷமாய் மாறும். வேதத்தில் பார்க்கிறோம், பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை தனக்குள்ள ஆஸ்தியை பூரா செலவழித்து விட்டார். அவள் நோயினால் துன்பப்பட்டாள், வேதனைப்பட்டாள். யாரிடத்தில் சொல்வது, எப்படி சொல்வது, என்ன செய்வது என்று சொல்லி தன் பிள்ளைக்காக தன்னுடைய ஆஸ்திகள் முழுவதும் செலவழித்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்த சம்பவம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடைசியாக ஆண்டவராகிய இயேசுடைய வசனத்தை தொட்ட பொழுது அவருடைய பெரும்பாடு மாறியது, அவருடைய எல்லா வேதனைகளும் நீங்கியது, ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவெளியில் நீ ஒருவேளை சுகவீனமாய் காணப்படுகிறாயா, அல்லது பலவீனத்தோடு இருக்கிறாயா, அல்லது கவலையோடு இருக்கிறாயா, அல்லது கடனோடு கூட இருக்கிறாயா, அல்லது உன்னுடைய வியாபாரத்தில் தோல்விகள் இருக்கிறதா, வியாபாரம் இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயா, உன் வியாபாரத்தையும் வியாபாரத்தினுடைய காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் நமக்கு சொல்கிற ஒவ்வொரு காரியமும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்று கைவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆவியான தேவனை பார்த்து வாழும்போது பரிசுத்த தேவ ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவும் கண்களை பிடிச்சோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பாத்தில் நின்று என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். என் பிள்ளைகளை நீர் ஆஸ்வதியும் ஆண்டவர், அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதியும் ஆண்டவர், அவருடைய எல்லா தொழிலையும் ஆஸ்வதித்து ஆண்டவர் தாமே இந்த 18ஆம் தேதி பணிக்கு செல்கிற என் பிள்ளைகளுடைய பணிகளில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி பணியாற்றும்படியாய், வியாபாரங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாய், தொழில்கள் சிறக்கும்படியாய்,
தனிப்பட்ட காரியங்கள், தொழில் செய்கிற காரியங்கள் சிறக்கும்படியாய் ஆண்டவரே உடைய பாதத்தில் நின்று நான் செபிக்கிறேன். ஆண்டவராக தேவன் இந்த நாளிலே பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல தடைகளும் மாறுவதாக. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். தப்புன்னு அப்படி செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறாதே. ஆமேன் ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவராகிய தேவன் வருவரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.